வணக்கம். நீங்க ஒரு நகைக்கடன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட நகைக்கடையில சீட்டுல வந்து மக்கள் ஜாயின் பண்ணுவாங்க. அது தங்கச் சீட்டா இருக்கலாம், வெள்ளி சீட்டா இருக்கலாம். ஸோ, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 10,000 கட்டுறாங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு தங்கத்தோட விலை என்னவோ, ஒரு கிராமோட விலை என்னவோ, அதிலிருந்து அவங்க கட்டக்கூடிய தொகைக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டா அவங்க பேர்ல வரவு வச்சுருவீங்க. அதே மாரி தான் வெள்ளியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் உள்ள வராங்கன்னா, அவங்களுடைய டேட்டாவ உள்ள ஃபீட் பண்ணிடுறீங்க. டேட்டா ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. மாசம் ரூ. 10,000 கட்டுற மாரி, மாசம் ரூ. 5,000 கட்டுற மாரி. சோ அந்த மாரி என்னென்ன ஸ்கீம்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு முன்னாடியே கிரியேட் பண்ணிடுறீங்க. கிரியேட் பண்ணிட்டு அவங்க மாசம் மாசம் பணம் கட்ட வருவாங்க. ஒரு சிலர் ஒரே இதா ரூ. 5,000 கட்டுவாங்க. இல்ல ஒரு சிலர் ஒரு ரூ. 3,000 ரூ. 4,000 சோ இன்னொரு ரூ. 3,000 அந்த மாரி பார்ட் பேமெண்ட்டாவும் கட்டுவாங்க ஒரு மாசத்துக்குள்ள. அப்போ ஒரு மாசத்துல எத்தன பேமெண்ட்டா அந்த கஸ்டமர் வந்து உங்ககிட்ட பே பண்ணியிருக்காங்க. எத்தன மாசம் அவங்க கட்டாம பெண்டிங் டியூஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே ஒரே சாஃப்ட்வேர்லயே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பே பண்ணாம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புறதாவும் இருக்கலாம். இல்ல அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா, நீங்க உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பணம் பெறப்பட்டது அப்படின்னு WhatsAppல மெசேஜ் பண்றதாவும் இருக்கலாம். எல்லா விஷயத்தையுமே ஒரே அப்ளிகேஷன்ல மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கிட்ட மொபைல் இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குன்னா, அவங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி குடுத்துட்டோம்னா, என்னென்ன டேட்ல பணம் அவங்க குடுக்குறாங்களோ, அந்த பணம் எல்லாத்தையுமே வரவு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மொபைல்லயே இன்டிமேட் ஆயிரும். அவங்களோட மொபைல்லயே நீங்க பஜாஜ்ல அப்ளிகேஷன் குடுக்குற மாரி, எத்தன டியூ நம்ம கட்டணும், எத்தன டியூ நம்ம பெண்டிங் வச்சிருக்கோம், எவ்ளோ அட்வான்ஸ் டியூ கட்டியிருக்கோம், சோ எவ்ளோ வெயிட் தங்கம் நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்கோம், எவ்ளோ வெயிட் வெள்ளி நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே அவங்களுடைய மொபைல்லயே ட்ராக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா அட்மின் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், வசூலுக்கு அனுப்பக்கூடிய பையன் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும். சோ கஸ்டமரே பே பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸையும் இதுல நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ரேசர் பே இன்டகிரேஷன் நம்ம பண்ணிட்டோம்னா, கஸ்டமர் கூகுள் பே ஓபன் பண்ணி அவங்க பேமெண்ட் பண்ணாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஃபண்ட் உங்களுக்கு ஃபீட் ஆகுறது மட்டும் இல்லாம, அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்ற ரெக்கார்டும் நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல ஆட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேமெண்ட் இன்டகிரேஷன் பண்றதா இருந்தா ரூ. 100க்கு ரூ. 2 சார்ஜ் பண்ணுவாங்க. சோ அந்த ரூ. 2க்கு 18% டாக்ஸ். சோ 36 காசு சார்ஜ் பண்ணுவாங்க. சோ கஸ்டமைஸ்டா உங்களுக்கான அப்ளிகேஷனை எழுதணும்னா ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேரு ஜெகன். யூசர் சாஃப்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். தேங்க் யூ.